நான் உண்மையாகவே பார்த்த ஒரு சம்பவத்தை அங்கே சொல்ல போகிறேன். சுருக்கமாக சொல்கிறேன். சைக்கிளிங் போகும்போது மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு நிறுத்திருக்குங்க. அங்கே சாப்பிட்டு முடித்த பிறகு வெளியே வரும்போது ஒரு பாட்டி வந்து இந்த கல் தோசைலாம் போட்டுட்டு இருந்தாங்க. 4 கல் தோசை போட்டாங்க. 3 வந்து ஈஸியாக திருப்ப முடிஞ்சது, 1 மட்டும் திருப்பவே முடியல. அப்படி சுரண்டி பார்த்தா அது உடஞ்சி போச்சு. ஸோ உடஞ்ச தோசை கஸ்டமர் கொடுக்க முடியாதனால அதை அப்படி தள்ளி விட்டாங்க. அது கீழே போய் விழுந்தது. எங்கே போய் விழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாய் எங்கே பசியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது காலில் விழுந்து கால் கிட்ட வந்து விழுக்குது. அழகாக அதை சாப்பிடுது. அது மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்க கொஞ்சம் பூச்சி கூட அது சாப்பிட தான் போகுது. இதில் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை வந்து அந்த பாட்டிக்கு ஒன்றும் ஸ்கில் இல்லாமலாம் கிடையாது. பல தோசைகளை போட்டவங்க. ஆனால் அன்னைக்கு அந்த 4 தோசையில் ஒரு தோசை அவங்க கரெக்டாக வரல. அந்த கல்லியே அந்த இடத்துல சூடு கம்மியாக இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த நிமிஷம் இயற்கை வந்து இதில் ஒரு தோசையை அந்த நாய்க்குட்டிக்கும் அங்கே இருக்கிற சில ஜீவராசியும் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பாட்டி அவங்க அறியாமையே பல புண்ணியங்களும் சேர்த்துருக்காங்க. ஏன்னா பல உயிர்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. ஸோ இயற்கையாக நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். கெட்டதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் நல்ல விஷயங்கள்.